ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 2026 பலன்கள், மாத பலன்கள் எப்படி இருக்கும் விருச்சிகம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினுடைய அதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். அதாவது விருச்சிக ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் குரு உச்சமாகிறார். சூரியனும் புதனும் அங்கே தான் இருக்கிறாங்க. 17ஆம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிங்க, 19ஆம் தேதி புதன் வந்து சிம்ம ராசிங்க வந்துடுறாங்க. அதே போல் உங்களுடைய 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீச்சம். சுக்கிரன் அங்கே தான் இருக்க 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சனுக்கு வீடு கொடுத்த புதன் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இணைந்து புதாதித்ய யோகத்தில் இருக்கிற ஆஃப்டர். அதே போல் உங்களுடைய 4ஆம் இடத்துல 1, 2, 3, 4ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல சனி கிரகமும் இருக்குங்க. ஸோ இதுதான் கோள்களை நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. அதே போல் ராசிநாதன் எப்படி இருக்கு 8ஆம் இடத்துக்கு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடாது தான். ஏன்னா ராசிநாதனே 8ல் போயிட்டால் வம்பு வழக்கு பிரச்சனை நோய் நொடி இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. 6ஆம் இடத்து அதிபதி எங்கே போகிறாரு? 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 6, 8 ரெண்டுமே மைனஸ் தான், இருந்தாலும் மைனஸ் ப்ளஸ் ஆகுது. அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம், அதுதான் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். உங்களுடைய 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனத்தையும் கல்வியும் வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுக்கிறவர் 5ஆம் அதிபதி மற்றும் குரு தான். 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்கிறவர். ஸோ 2ஆம் மற்றும் 5ஆம் இடத்த அதிபதியாக குரு உச்சமாகிறார். உச்சமாகி மட்டுமல்ல, அது தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்க்குறாருங்க. அப்புறம் என்ன, ரொம்ப சூப்பர். தன்னுடைய ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துக்கு போனால் போட்டோம், 6 கூடியவன் 8ல் போனால் விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா கடவுளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்துருக்கிறீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் திடீர்னு அது நடக்கும். அதான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது வந்து செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு நிலம் வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது, அது வந்து இழுத்துட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது செட் ஆகிடும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், உங்கள் கைக்குள்ள அந்த பத்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்க்குறாரு. அதாவது விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ விருச்சிக ராசி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியம், வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா 2க்குரியவர் தானே. வருமானம்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு நிலம் வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களை இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறது எண்ணமோ அது உண்டான பிளானிங்லாம் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா செவ்வாய் 8க்கு போனோம், 7லேருந்து 8க்கு போனாவே ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி தான். அதே சமயம் குரு பகவானும் உங்கள் வீட்டை பார்க்கறது இன்னும் ரெட்டிப்பான ஒரு பலன்களை கொடுக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 4க்கு அதிபதி ஆகிய சனி பகவானையும் பார்க்குறாரு. ஸோ 3ன்னா முயற்சி, 4ன்னா சுகஸ்தானம், தாய், கல்வி, வீடுன்னு சொல்லக்கூடியது. அந்த குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. வண்டி வாகனம் புதுசாக வண்டி வாங்குறது, ஏன்னா ராகு இருக்கார் இல்லையா, பிரம்மாண்டமான வண்டி வாங்குறது, ஒரு சின்னதாக ஒரு கார் வச்சுருக்கோம் அதை மாற்றிட்டு பெரிய காராக எடுக்கிறது போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுவீங்க. ஏன் சிலர் வாங்குறது கூட அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். குருவும் சூரியனும் புதன் எல்லாமே அங்கே தான் இருக்கிற ராஜ கிரகங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால படிப்பெல்லாம் நல்லா வருங்க. வரன்கள் வந்து வாயில் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறோம், ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிற ரீதியில் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு பிஃபோர் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதே சமயம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து எங்கே இருக்கிறார்? சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு ஆட்சியாகிறார். சரிங்களா? அப்போ வந்து புதன் அங்கே தான் இருக்கு. புத ஆதித்யம் இங்கே மறுபடியும் செயல்படுது. நடுவில் வந்து கேது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வலுவாக இருக்கிறதுனால 10ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில், வேலை பார்க்கறது, வேலை பார்க்குற விஷயத்தில் அரசாங்கம் அந்த மாதிரி தொடர்பில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும். அன்னைக்கு உள்ள வேலையை அன்னைக்கு செஞ்சுட்டு நீங்கள் போகிறது. ஏன்னா ஒர்க் லோடு அதிகமாக இருந்தாலும் அது பெண்டிங் பண்ணக்கூடாது, பெண்டிங் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். ஸோ சூரியன் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பல பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் எல்லாம். சரிங்களா? அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் இருக்கும்.
அதுமாதிரி ஊதிய உயர்வு, வேறு வேலை மாற்றிட்டு போகலாம், அது புதுசாக வேலை தேடலாம், அது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி 8க்கு போகிறாரு, சரிங்களா? ஸோ 6ஆம் அதிபதி 8க்கு போகும்போது திடீர்னு வேலை கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில். அதே சமயம் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்துல தான் இருக்கார். 11ஆம் இடத்து அதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 10லையாகும் 11லையாகலும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஸோ 2லேயுமே கிரகங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய 12 மற்றும் 7க்குரிய என்னன்னா 7க்குரியவன் நீச்சமாகிறார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு கொஞ்சம் பார்த்துங்க. கரெக்டாக அந்த மருந்து மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்கிறாரா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க இந்த காலகட்டத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது க்யூரபிள், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதேமாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பவன் இருக்கிறனால பிரம்மாண்டமான ஆசைகள்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே சமயம் காலில் அடிபடுறது, அந்த புது ஸ்பீடாக போகிறது வர்றது, வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறது தான். அதே போல் தாயின் உடல் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிக்க போகிறீங்க. ஒரு குருட்டு தைரியம்னு சொல்கிறத விட ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருந்தாவே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தைரியத்தில் போய் இருந்தாலும் அதை நம்ம முன்ன பின்ன யோசனை பண்ணி தான் அந்த செயல்களை எடுத்துக்கணும், காரியங்களை நடத்தணும். இல்லைன்னா அந்த தைரியம், அதை குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகி போயிடும், சரிங்களா? இந்த தைரியம் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையோ அல்லது உங்களுக்கு அன்புக்குரியவர்களோ பார்த்து சொல்லணும், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி. ஒரு 10-4 பேர்கிட்ட ஒரு வீடை கட்டுறீங்கன்னா 2-3 என்ஜினியர்கிட்ட காமிச்சு பிளான் பண்ணோம். ஏதாவது ஒருத்தர்கிட்ட போய் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் இது கொடுத்துட்டு வந்துடுற மாதிரி ஆகி போயிடும். இந்த தைரியம் அந்த மாதிரி கொண்டு போயிடும். ஸோ தைரியம் இருந்தாலும் யோசித்து செயல்படுவது நல்லது. 2வது உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இந்த சுய ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கிற நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது சிறப்பு. அதே சமயம் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக இருங்க, கவனமாக இருங்க. அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால தான், சரிங்களா? ஆனால் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு மைனஸும் இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால அதான் தொந்தரவு இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மற்றும் 6க்குரிய 8க்கு போகிறாரு அப்படிங்கிறது தான். மற்றபடி குரு சூரியன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளாக இருக்குது, புத ஆதித்யம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த செயல்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு பண்ணுறது, உங்களுக்கு சுய ஜாதகத்தை ஆரேஞ்ச் பண்ணி பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு, சரிங்களா? இதை பற்றி மேலும் அறிய விரும்பினா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க என் வாட்ஸ்அப் எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் ஃபுல் கன்சல்டேஷன் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? நன்றி.